சிதம்பரம் அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவத்தின் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரையிடம் கேட்கலாம். துரை, மேலும் விவரம். வணக்கம். நேற்று இரவு சுமார் 2:30 மணி அளவில் அதிகாலை பரங்கிப்பேட்டை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட முட்டூர் ஆணைக்குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் ஏறும் இடத்தில் நேரு காலனி எதிர் சென்னையில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற ஒரு காரில் 5 பேர் பயணம் செய்தார்கள். அவர்கள் விடிய காலை அளவு மேம்பாலத்தில் ஏறும் பொழுது எந்த விதமான நெடுஞ்சாலை துறையின் சார்பாக எந்த விதமான விளம்பர போர்டு வைக்காததால் ஒரு பகுதியை அடைத்துவிட்டு ஒரு பகுதியில் மட்டும் வருவதற்கும் செல்வதற்கும் எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாததால் விடிய காலை சுமார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த காரும் எதிரில் வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் சம்பவ இடத்திலேயே 5 பேர் பலியாகி உள்ளார்கள். இதை பற்றி சிசிடி காட்சிகள் தற்பொழுதுதான் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நேற்றைய தினம் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உயிர் இதற்கு மேல் எந்த விதமான உயிர் போகக்கூடாது, அதனால் நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் இந்த சிசிடிவி புட்டேஜ் வந்த பிறகு சிதம்பரம் முழுவதும் மட்டுமல்ல, அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாகவே காணப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.